ஆயக்கலைகள் 64. அதில் ஒரு முக்கிய கலையான ஜோதிட கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க. கன்னிராசி நேயர்களுக்கு புதுசா அப்படி என்ன இருக்க போகுது, எப்பவும் போல வாழ்க்கை கீழேயே தான் போகுது அப்படின்னு கதரும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குதுங்க. அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி வீடியோக்குள்ள போலாங்களா? என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. பழனி ஆண்டவா, செந்தூர் வேலவா, சீரும் போர் தளபதியே, சேவல் கொடி ராஜாவே, நீதான் ஐயா இந்த அப்பாவி மக்களை கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றி காலம் முழுக்க கூடவே இருக்கணும். இவங்களுக்காக நான் தினமும் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன். இவங்களுக்கு ஒண்ணுனா நீதான் ஐயா பொறுப்பு. அப்படியே நான் சொல்லும் ஜோதிடமும் பழிக்க நீதான் ஐயா அருள் புரியணும். தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல்னு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுத்து வைங்க. ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றி அடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தாங்க போடுறோம். இந்த வீடியோ பதிவு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2025 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முடிகிற தருவாயில இருக்குதுங்க. கடைசி 40 நாட்கள் மட்டும்தான் இந்த வருடத்துல மீதி இருக்குது. இந்த நாட்கள் உங்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்கள் வரப்போகுது? இத்தனை நாட்களா நீங்க வெறும் ஏமாற்றங்களை மட்டுமே சந்திச்சு வந்தீங்க. இனி மாற்றங்களுக்கு தயாராகுங்க. அதை பத்தி விரிவா பார்க்கலாங்க. உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் 40 நாட்கள், அதாவது அது சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா, பாதகமாக இருந்தால் அதை எப்படி நம்ம சாதகமாக மாற்றிக்கலாம், அதற்கான பரிகாரம் என்ன, மேலும் நட்சத்திர பலன்களை பற்றி விரிவாக பார்க்கலாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான், இந்த 3 கிரகங்களும் கூட்டணியில் இருக்காங்க. தைரிய வீரிய ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், ரண ருண ரோகஸ்தானத்தில் சனி பகவான், அவர் கூடவே ராகு பகவான் கூட்டணியில் இருக்காரு. லாபஸ்தானத்தில் குரு பகவான், அயன சயன போகஸ்தானத்துல கேது பகவான், இப்படி கிரக நிலைகள் இருக்குதுங்க. கன்னி ராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க, புதன் பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க, எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையை மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான், வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிட்டு போறார் அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போற பக்கம் எல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ அங்கதான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க. உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனாலதான் கன்னிராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டு இருக்கு. புதுமையான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்க, பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க, எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க, தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துப்பாங்க. இதனால பாக்குறவங்க எல்லாருமே கன்னிராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்க. கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போது நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். புதுசா ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும். கன்னி ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க. கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி, தயவு செஞ்சு என்னை உன் கூடையே கூட்டிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குதுங்க. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில மட்டும் என்னன்னைக்குமே குறிக்கோளா இருக்கவங்க தான் நீங்க. ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது, என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் நிறைய கன்னிராசிக்காரங்க சொல்றீங்க. உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழல்
சூழல்ல உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தாங்க இருக்கு. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியை மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது. அதாவது பாத்தீங்கன்னா இந்த 2025 நீங்க அடியெடுத்து வைக்கும் போது நல்ல மாறுதல், நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சு வந்திருப்பீங்க. ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல சனி பெயர்ச்சி மூலமாக உங்களுக்கு இந்த கண்டக சனியோட தாக்கம் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருச்சு. இதன் மூலமா இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாமே உங்க வாழ்க்கையில தினந்தோறும் பட்டுக்கிட்டு இருந்திருப்பீங்க. இனி அதாவது இந்த 2025 கடைசி 2 மாதங்களும் 2026 முதல் 4 மாதங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே உங்களுக்கு பார்க்கப்படுது. இந்த இடைப்பட்ட காலத்தில் உங்களுக்கு சனியுடைய வக்ர பயிற்சியும் குருவுடைய வக்ர பயிற்சியும் சூரிய பயிற்சியும் சுக்கிர பயிற்சியும் இந்த கிரகங்களுடைய சேர்க்கை எல்லாமே ஒன்றாக இருக்குதுங்க. இதன் மூலமா கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது கன்னிராசிக்காரங்களுக்கு வரப்போகுது. முதலாவதா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கண்டக சனி அப்படிங்கிறது ஆரம்பிச்சு நடந்துட்டு இருக்குது. இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது இன்னும் குறைஞ்சது ஒரு 3 வருடங்களுக்கு இருக்க போகுதுங்க. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனி வந்து வக்ர நிவர்த்தி அடைகிறாரு அப்படின்னா என்ன நிறைய பேர் கேட்பீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இத்தனை நாட்களாக மைனஸாக மட்டுமே செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் இனி வரக்கூடிய ஒரு 6 மாத காலகட்டங்களுக்கு உங்களுக்கு முழுவதுமாகவே ப்ளஸ்ஸாக மட்டுமே செயல்பட போகிறார். இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டக சனியோட தாக்கம் அப்படிங்கிறது முழுவதுமாகவே குறைய போகுதுங்க. அடுத்ததான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியில் 8ஆம் இடத்துல குரு பகவான் வந்து வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலன்களும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது. நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம், நல்ல ஒரு தொழில் முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஒரு நாட்களாக வரக்கூடிய நாட்கள் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்க போகுதுங்க. அடுத்ததான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் முதல் பார்த்தீங்கன்னா கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்குதுங்க. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது. கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 15,000 சம்பளத்துக்கோ இப்போ கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஒரு ஐடி ஜாபோ பிரைவேட் ஜாபோ பேங்க் ஜாபோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் இந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க. கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்டில் அலைஞ்சிட்டு இருக்க நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்திருப்பாங்க. இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காதுங்க. கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறமோ இல்லை உங்கள் கூடையோ நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கிடச்சி நிறைய ஒரு ஹையரான பொசிஷனில் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்குமே இருந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. இனி நினச்சது எல்லாமே நடக்கும். தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். தொழில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு ஏற்படும். கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் எளிமையாக திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது. ஏண்டா கன்னிராசியில் பிறந்தோம் அப்படின்னு ஆண்கள் தான் ரொம்பவே வருத்தப்பட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களுக்குள்ள நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமைய போகுதுங்க. வாழ்க்கை துணையை இழந்த கன்னிராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து 2வது திருமணம் அதாவது செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. அப்படி 2வது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசிடுவாங்களா, ஊர்க்காரங்க தப்பாக நினச்சிருவாங்களா, அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து 2வது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க. இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்போ
இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால இந்த சொசைட்டில சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியத்துக்காக எங்கிய கன்னிராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது சாமி, 5 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது, நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை, பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை, வாரத்தில் 3 நாள் முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம், ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்றீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு 6 மாதங்களுக்குள்ள நிச்சயமா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ்க்காக அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்படி இல்லைனா சண்டை போட்டு தனியாக பிரிஞ்சு கூட வாழ்ந்துட்டு இருப்பீங்க. நீங்க மீண்டும் ஒரு முறை நேரில் சந்திச்சு பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்விகளை மட்டுமே சந்திச்ச ராசின்னு பார்த்தீங்கன்னா இந்த 12 ராசியில ஃபர்ஸ்ட் இருக்கிறதே கன்னிராசிக்காரங்க தான். காதல் ராசினாவே கன்னிராசி அப்படிங்கிற ஒரு பெயர் வந்துட்டு முன்னாடி இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதிகமாக பிரேக்கப் ஆகிறது, சண்டை சச்சரவு, வீட்டில் ஒத்துக்கிறதுல இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் எல்லாமே சந்திக்கிறீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும். வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களை உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிச்சிருவீங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்தெழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது. உங்க குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது. இதை நினைச்சு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டு இருந்திருப்பாங்க. நம்ம குடும்பத்தில் ஒரு ஃபங்க்ஷன் வைக்க முடியலையே, சொந்தக்காரங்க வீட்டில் எல்லார் வீட்லையுமே ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னு நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் குடும்பத்தில் திருமணம், சீமந்தம், புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்க போகுது. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுதுங்க. சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுதுங்க. அதே மாதிரி கடந்த காலகட்டங்களில் நிறைய கடன் பிரச்சனைகளுக்கு கன்னிராசிக்காரங்க ஆளாக்கப்பட்டிருப்பீங்க. நீங்கள் போய் ஒரு கன்னிராசி பார்த்து கேட்டிங்க அப்படின்னா எனக்கு 3 லட்சம் இருக்குதுங்க, 5 லட்சம் இருக்குதுங்க, 10 லட்சம் இருக்குதுங்கன்னு சொல்லுவாங்க. கடன் இல்லாத கன்னிராசிக்காரங்களை நீங்கள் பார்க்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. இந்த கடந்த காலகட்டம் அப்படிங்கிறது மிகவும் மோசமான ஒரு காலகட்டமாகவே கன்னிராசிக்கு பார்க்கப்பட்டது. இனி வரக்கூடிய நாட்களுக்குள்ள ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே இந்த 6 மாதத்துக்குள்ள நீங்கள் விரைவில் கட்டி முடிக்க போறீங்க. இனி உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது. உங்களுடைய நண்பர்கள், சொந்தக்காரங்க, குடும்ப உறவுகளை உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. முடிஞ்ச அளவுக்கு தவறான உறவு, தவறான நபர்களுடைய பழக்க வழக்கங்கள் இருக்கும் பட்சத்தில் உடனடியாக அவர்களிடமிருந்து சிறிது நாட்கள் வந்து விலகி இருப்பது கன்னி ராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களை தேடி தேடி புதிதாக ஒரு நபர் ஒருத்தர் வந்து வரப்போறாருங்க. அந்த நபர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய காதலியாக இருக்கலாம், இல்லை வருங்கால மனைவியாக இருக்கலாம், புதியதாக ஒரு நண்பராக இருக்கலாம், இல்லை புதியதாக ஒரு உறவினராக கூட இருக்கலாம். இவர்கள் மூலமாக ஒரு தடுமாற்றத்தோடு இருந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இவர்கள் ஒரு பக்கம் பலமாக உங்களுக்கு விரைவில் வரப்போறாங்க. மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் பண வரவு ஓரளவுக்கு இருந்தாலும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும் என்பதால் சிறிது கடன் வாங்கவும் நேரிடும். கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் மறைந்து மகிழ்ச்சி உண்டாகும். கடன்கள் விஷயத்தில் சற்று கவனமாக இருப்பது நல்லது. இளைய சகோதரர்களால் உதவி உண்டு. அரசாங்க வகைகளில் எதிர்பார்க்கும் காரியம் சற்று இழுபறியாக முடியும். அலுவலகத்தில் உங்கள் பணிகளில் கூடுதல் கவனம் தேவைங்க. சக பணியாளர்களால் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் அவர்களுடன் பேசுவதில் எச்சரிக்கை அவசியம். அதிகாரிகள் அனுசரணையாக இருப்பாங்க. வியாபாரத்தில் விற்பனை அதிகரிக்க சற்று கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். உழைப்புக்கேற்ற லாபம் கிடைப்பதால் உற்சாகம் உண்டாகும். கடையை விரிவுபடுத்த தேவையான உதவிகள் கிடைக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சிரமம் எதுவும் ஏற்படுவதற்கில்லைங்க. புகுந்த வீட்டு உறவினர்களுடைய உங்கள் மீதான மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். உங்கள் தேவை அறிந்து கணவர் உதவி செய்வாங்க. கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் தங்கள் நேரத்தையும் சக்தியும் நிர்வகிக்க வேண்டியிருக்கும். உங்களுக்கு வந்து நீங்கள் கூடுதல் பணிச்சுமையை எதிர்கொள்ள நேரிடும். வீட்டு பிரச்சனைகளும் உங்களை தொந்தரவு செய்யலாம். எனவே எந்த ஒரு குழப்பத்தையும் நீங்கள் வந்து மனசில் போட்டு வந்து வச்சுக்காதீங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு அழுத்தமாக மாறிடும். சரிங்களா? நீங்கள் வந்து அதையெல்லாம் அப்படியே புறம் தள்ளிட்டு போயிட்டே இருங்க. சரிங்களா? அதே மாதிரிங்க உங்களுடைய வாழ்க்கையில் வந்து தடைகள் வந்து படிப்படியாக குறையும். இந்த நேரத்தில் நெருங்கிய நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களிடமிருந்து உங்களுக்கு முழு ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைக்கும். கடினமான காலங்களில் உங்கள் மனைவி ஒரு நிழல் போல உங்களுடன் இருப்பாங்க. உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் வந்து முழுமையாக கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த காலகட்டத்தில் ராசிநாதன் புதன் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் அமர்ந்து அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தை பார்க்குறாருங்க. எதிலும் திட்டமிட்டு வெற்றி பெறுவீங்க. வீண் அலைச்சல் குறையும். எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் தடங்கள்
ஏற்பட்டு நீங்கும். தேவையற்ற மனக்கவலை உண்டாகும். வழக்கு விவகாரங்களில் தாமதமான போக்கு காணப்படும். அதே மாதிரி வெளியூர் பயணம் செல்ல நேரலாம். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த சிக்கல்கள் ஏற்பட்டு பின்னர் சரியாகுங்க. சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் பொழுது கவனம் தேவை. உத்தியோகத்தில் சரியாக முடிவெடுக்க வேண்டுமே என்ற கவலை உண்டாகும். சக ஊழியர்களிடம் கவனமாக பேசுவது நன்மையை தரும். குடும்பத்தில் இருப்பவர்களால் வீண் பழி ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க. எதிர்பாராத செலவுகள் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு மனஸ்தாபங்கள் வரலாம். பிள்ளைகளின் செயல்பாடுகளில் கவனம் தேவை. ஆயுதங்களை பயன்படுத்தும் போது கவனம் தேவை. பெண்களுக்கு தேவையற்ற சில காரியங்களை செய்ய வேண்டி இருந்தாலும் அதன் மூலம் நன்மைகள் உண்டாகும். கலைத்துறையினருக்கு புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். மகிழ்ச்சியான நிலை காணப்படும். அரசியல் துறையினருக்கு எதிர் அணியில் இருப்பவர்கள் பிணக்கு நீங்கி ஒன்று சேர்வாங்க. மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்ற ஆர்வம் உண்டாகும். விளையாட்டு போட்டிகளில் திறமை காணப்படும். மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. அந்த வகையில் உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். உங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நிகழும். வேலை தேடிக்கொண்டிருந்தவங்களுக்கு நல்ல சம்பளத்துடன் வேலை கிடைக்கும். வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல்கள் வந்து சேரும். அடுத்ததா அஸ்த நட்சத்திரம். உங்களை பொறுத்த வரைக்கும் அலைச்சல் இருக்கும். சிலர் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் திண்டாட வேண்டிய நிலை ஏற்படலாம். உங்கள் குழந்தைகளால் சில பிரச்சனைகள் வரலாம். அதற்காக உங்களின் குழந்தைகள் மேல் ஆத்திரம் கொள்ள வேண்டாம். உத்தியோகஸ்தர்களுக்கு வேலையில் வரும் கஷ்டங்களை தாங்கிக் கொள்ளுங்கள். அடுத்ததா சித்திரை நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம். உங்களை பொறுத்த வரைக்கும் தம்பதிகளுக்கிடையே அன்பும் பாசமும் அதிகரிக்கும். கருத்துக்களை பரிமாறும் முன் பொறுமை மற்றும் நிதானம் அவசியம் என்பதை உணருங்கள். திருமணமாகாமல் அதற்குண்டான முயற்சிகள் ஈடுபட்டிருந்தவங்களுக்கு திருமணம் இனிதே நடந்தேறும். புதிதாக வீடு மனை வாங்க வேண்டும் என்ற யோசனை செய்தவர்களின் எண்ணம் ஈடேறுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா நவ கிரகங்களில் இருக்கக்கூடிய அனைத்து கிரகங்களையும் நீங்கள் வணங்கி வர்றது ரொம்ப நல்லதுங்க. அந்த நவகிரகங்களை 9 முறை வலம் வர்றது உங்கள் வாழ்க்கையில் இருக்க எல்லா கஷ்டங்களையும் நீக்கி கொடுக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான நிறம்னு பார்த்தீங்கன்னா ஊதா. அதிர்ஷ்டமான எண்கள்னு பார்த்தீங்கன்னா 5, 7, 9. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானை வணங்கி வர எல்லா தடைகளும் விலகும். மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் இன்னொரு பரிகாரம் சொல்கிறேங்க, கேட்டுக்கோங்க. நீங்கள் தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி நான் சொல்கிற மந்திரத்தை தினமும் 27 முறை சொல்லிட்டு அன்றாட வேலைகளை தொடங்கி பாருங்கள். நன்மைகளை கொண்டு முடியும். உருவாய் அருவாய் இளதாய். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா நவ கிரகங்களை வணங்கி வர எல்லா கஷ்டங்களும் நீங்கும். இன்னொரு பரிகாரம் சொல்கிறேங்க. தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வச்சு நான் சொல்கிற மந்திரத்தை தினமும் 27 முறை சொல்லிட்டு அன்றாட வேலைகளை தொடங்கி பாருங்கள். நன்மைகளை கொண்டு முடியும். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. இந்த மந்திரத்தை கட்டாயம் சொல்லிட்டு அன்றாட வேலைகளை தொடங்கி பாருங்க. நன்மைகளை கொண்டு முடியும். உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான நிறம்னு பார்த்தோம்னா ஊதா நிறம். அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5, 7, 9. இந்த எண்களை நீங்க பயன்படுத்தினீங்கன்னா அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும். வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.